ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் தான் கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா யூடியூப்பில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம்னா சோசியலுக்கான போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதுக்கு கண்டக்ட் பண்ணியுமே நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தான். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான். நம்ம வந்து டெய்லி வந்து ஈவினிங் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதாவது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம் நம்மளோட வீடியோஸில். ஆன்சர் வந்துட்டு நம்ம மறுநாள் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அன்றைக்கே நாளும் நம்ம கொடுத்துருவோம். உங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்படி கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுங்க. அதுக்கேற்றாப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரீ டெஸ்ட்டு தான். நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்குறோம். அதுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறது வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட்டுக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சைக்காலஜி, அதாவது சைக்காலஜின்னு எடுத்தோம்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். தமிழ் வந்து 10 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் வந்து 10 கொஸ்டின்ஸ், சோசியல் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட்டு போர்ஷன், அதாவது நமக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து டெஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, நம்ம 2 days ஒன்ஸ், அதாவது எல்லா டாப்பிக்கையும் ஒரே நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. அதுக்காக என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், 22ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 23, 24 ஒரு 2 days லீவ் விட்டு 25ஆம் தேதி வந்து நம்ம டெஸ்ட் கொடுப்போம். அடுத்து வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே தரவாக பண்ணிக்கலாம். சைக்காலஜி 6th, நம்ம தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிச்சிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம ஓரளவு படிச்சிருப்போம். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோசியல் வந்துட்டு நம்ம வந்து வரலாறுலேருந்து கொடுக்குறோம். என்ன செய்கிறோம், வரலாறுலேருந்து கொடுக்குறோம். அப்போ அதாவது 6th 7th அப்படிங்கிற மாதிரி 10th வரை கவர் பண்ணிவிட்டு அப்படி அதுக்கடுத்து வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் டே டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்து கொடுத்துருக்குறேன். அதுக்கான ஷெடியூலுமே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் டெஸ்ட்டு கொடுத்துருவோம், ஆன்சருக்கு எல்லாமே கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேட்சுக்கான அந்த கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா 5 rupees வந்து கொடுத்துருக்குறோம். 5 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 rupees வந்து பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா டே 1க்கான கொஸ்டின் தான் 5 rupees. ஒரு டெஸ்ட்டு, இப்போ டெஸ்ட்டு டே 1 அப்படின்னு பார்த்தோம்னா 5 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வாங்கிக்கிடலாம். டே 1க்கான டெஸ்ட் பேட்சுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா சைக்காலஜி அப்படின்னு எடுத்தோம்னா யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கொடுக்குறோம். குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா 6th தமிழ் டேர்ம் 1 ஃபுல்லாக கொடுத்துருவோம். அடுத்து இங்கிலீஷ் எடுத்தோம்னா 6th இங்கிலீஷ் டேர்ம் 1 ஃபுல்லாக கொடுத்துருவோம். இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து சோசியல் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து அப்படியே ஆர்டர் படி நம்ம வரோம். டேர்ம் 1 டேர்ம் 2 இதில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வரலாறு என்றால் என்ன, அடுத்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அடுத்து சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், அடுத்து மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படிங்கிற டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு டே 1ல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து டே 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்துட்டு அந்த ஷெடியூல் படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நமக்கு வந்து டே 1 டெஸ்ட் வந்து 22ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 2 days லீவ் அப்படின்னா 23, 24th லீவு. அடுத்து வந்து 25th வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 25th வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து சைக்காலஜின்னு பார்த்தோம்னா யூனிட் 2 ஃபுல்லாகவே கேட்போம். யூனிட் 2ல் என்ன வருது அப்படின்னா குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிற டாபிக்ஸ் வருது. இதிலேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஃபுல்லாக இங்கிலீஷில் டேர்ம் 2 ஃபுல்லாகவே கேட்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்துட்டு. அடுத்து வந்துட்டு சோசியல் அப்படின்னு எடுத்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 2 and 3 வந்து ஜாயின் பண்ணி வரும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக் வந்து நம்ம வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா குடித்தலைமையில் இந்திய பேரரசு வரை, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்ககாலம், இந்தியா மௌரியருக்கு பின்னர், அடுத்து பேரரசுகளின் காலம், குப்தர் வர்த்தனர், அடுத்து தென்னிந்திய அரசுகள், அடுத்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் உள்ள ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வருது. இடைக்கால இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் வருது. இது வந்துட்டு டே 2க்கான டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இது வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு இதாக அப்டேட் கொடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் வந்து பார்த்து படிச்சுக்கோங்க.
நம்ம நாளைக்கு டே 1க்கான டெஸ்ட்டு கொடுக்குறோம். நாளைக்கு ஈவினிங் வந்து 7 o'clock வந்து கொடுக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.